சொப்பனபுரியாகவும் கந்தர்வ நகரமாகவும் இந்த பட்டினத்தை வர்ணனை செய்து பாடியிருக்கிற கவிகளைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் கதக்கண்ணா? நினைப்பதற்கு என்ன இருக்கிறது? உள்ளவற்றில் நல்லவற்றைச் சிறப்பித்து மட்டும் பாடியிருக்கிறார்கள். அவர்கள் மரபும் அதுதானே. மரபாக இருக்கலாம், ஆனால் நியாயமாக இருக்க முடியாது. சோழ மன்னரும் அவருடைய அரண்மனையும் சுற்றியிருக்கும் டோட் எட்டிப்பட்டம் பெயர் செல்வர்களும் தான் காவிரிப்பூம்பட்டினம் என்றால் இந்த காவிரிப்பூம்பட்டினம் மிகவும் சிறியதாக குறுகிவிடும். செல்வமும் வீடும் தவிர வறுமையும் நோயும் தானே இங்கு மிகுதியாக இருக்கின்றன. அவற்றை என் மறைக்க வேண்டும்? கதக்கண்ணன் இதற்கு மறுமொழி சொல்லி மேலே பேச்சைத் தொடர இடங்கொடுக்காமல் குதிரையில் தாவி ஏறினான். இளங்குமரனும் தன் குதிரையில் ஏறிக்கொண்டான். அவன் மனத்தில் பல வினாக்கள் ஏறிக்கொண்டு துளைத்தன. அவற்றுக்கு விடை கேட்கவும் விவாதம் செய்யவும் கதக்கண்ணன் ஏற்புடையவனாகத் தோன்றாததால் மனத்திலேயே அவற்றைச் சிந்தித்துக் கொண்டு செல்வதைத் தவிர வேறு வழி அவனுக்கு புலப்படவில்லை. அவர்கள் காவிரியின் கிழார் பெருந்துறைக்குப் போகும் திருமஞ்சனப் பெருவழியில் நுழைந்தபோது நன்றாக விடிந்து ஒளி பரவத் தொடங்கியிருந்தது. முன்பு பூஞ்சிதறதலாக இருந்த மழைத்தூற்றல் இப்போது சாரலாக பெய்து கொண்டிருந்தது. காவிரித்துறை நெருங்க நெருங்கச் சாலையில் கூட்டமும் தேரும் யானையும் குதிரையும் மிகுந்து நெருக்கமான போக்கு வரவு இருந்ததனால் அவர்களால் தங்கள் குதிரைகளை விரைந்து செலுத்த முடியவில்லை. மெல்ல செலுத்திக் கொண்டு சென்றார்கள். லவம் காவிரியில் நீராடுவதற்காக தோள்கள் வாசனை தேலங்கள் பூசவும் அலவட்டம் வீசவும் பட்டுக்குடை பிடிக்கவும் பணிப்பெண்கள் புடைசூழச் செல்வக்குடி நங்கையார்கள் அலங்காரமான சூழ்நிலையின் நடுவே விளங்கித் தோன்றினர். தங்களுக்கு நீந்தத் தெரியாததனால் தோள்களின் கைகளை பிடித்துக் கொண்டு ஒருவரோடொருவர் கரங்கோத்தபடி நீரில் இறங்கின செல்வப் பெண்களை கரையிலிருந்த நீந்தத் தெரிந்த பெண்கள் நகைத்து ஏளனம் செய்தனர். தண்ணீரில் இறங்க மனமின்றிச் சாரலில் நனைந்து கொண்டே கரையில் நின்று கொண்டிருந்தவர்களை அவர்கள் தன்பர்கள் பின்புறமாக வந்து பிடித்து தள்ளி வேடிக்கை பார்த்தார்கள். மற்றொரு புறத்தில் ஆண்களும் பெண்களுமாக இளம் பருவத்தினர் சிறு சிறு படகுகளை விரைந்து செலுத்தி எவரால் வேகமாக படகு செலுத்த முடிகிறதென்று தங்கள் துறமையை சோதித்து பார்த்துக் கொண்டிருந்தனர். தண்ணீர் பரப்பிலேயே மிதக்கும் சிறு வீடுகளைப் போல் அணி செய்து அமைக்கப்பட்டிருந்த நீரணி மாடம் என்னும் படகு இல்லங்களில் மிதந்து சென்று நீராட்டு விழாவை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் சிலர். வாயில் நிறைய அவலை அடக்கிக் கொண்டு வாயும் திறக்காமல் நீரையும் குடிக்காமல் உள்ளே அவலை மென்று தின்று கொண்டே வேகமாக நீந்தும் விளையாட்டு ஒன்றை பெண்கள் கூடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்படி நீந்தி முதலில் வருகிறவருக்கு வெற்றி என்று முடிவு செய்வது வழக்கம். இந்த விளையாட்டு நிகழ்ந்து கொண்டிருந்த துறையில் பெண்கணின் கூட்டம் கணக்கற்று கூடியிருந்தது. துறையருக்கிலும் மணற்பரப்பிலும் எங்கும் அவல் சிதறிக் கடந்தது. அவலும் பரவித் தெரிந்தது. இப்படி மகளிர் விளையாடும் ஆடல் ஒன்று அக்காலத்தில் இருந்ததை புறநானூறு 53வது பாடல் கூறும். எல்லோருடைய உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தூண்டும் இந்த விளையாட்டு நிகழ்ந்து கொண்டிருந்த துறையருகே வந்ததும் இளங்குமரனும் கதக்கண்ணனும் தத்தம் குதிரைகளை நிறுத்திக் கொண்டு அவற்றில் அமர்ந்தபடியே பார்க்கலாயினர். அவளை வாய் நிறைய அடக்கிக் கொண்டு பெண்கள் கூட்டம் ஒன்று காவிரி நீர்ப்பரப்பில் வரிசையாக அணிவகுத்து புறப்பட்டு நீந்தியது. அந்த வரிசையில் 12 பெண்கள் நீந்திக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிறிது தொலைவு சென்றபின் இளங்குமரன் மறுபடியும் எண்ணிப் பார்த்தபோது 14 பெண்கள்தான் தெரிந்தனர். யாரோ ஒருத்தி நீரில் மூழ்கியிருக்க வேண்டும் அல்லது சுழலில் கக்கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. தனக்குத் தோன்றியதை கதக்கண்ணனிடம் கூறினான் இளங்குமரன். நீரில் மூழ்கியிருந்தாலுமே நாம் என்ன செய்ய முடியும் என்று கதக்கண்ணன் பதில் சொன்னான். என்னால் அப்படி நினைத்துப் பேசாமல் இருக்க முடியாது. அப்புறம் நானும் ஆண் பிள்ளை என்று நிமிர்ந்து நடக்க என்ன இருக்கிறது என்று கூறிக்கொண்டே குதிரையிலிருந்து கீழே குதித்து விரைந்தான் இளங்குமரன். வேண்டாம் போகாதே என்று நண்பன் தடுத்துக் கூறியதை அவன் கேட்கவில்லை. திருநாங்கூர் அடிகள் பூம்புகாரின் ஆரவாரமும் வாழ்க்கை வேகமும் சோழர் பேரரசின் தலை தகரமென்ற பெருமையும் தாங்கூருக்கு இல்லாவிட்டாலும் அமைதியும் அழகும் கூடியதாயிருந்தது அந்தச் சிறு நகரம். எங்கு நோக்கினும் பசும் புல் வெளிகளும் டோட் வெறுமன் தெரியாமல் கிழிவாய் மரக்கூட்டங்களுமாக பசுமை கோலங்காட்டியது அந்த உலர். வெயில் நுழையவும் முடியாத பசுமைக்குள் மறைந்திருந்த அழகு காரணமாக நாங்கூருக்கு பொழில் நகரம் என்றே சோழ நாட்டுக் கவிஞர்கள் புகழ் பெயர் சூட்டியிருந்தார்கள். நாங்கூரின் வீரப்பெருமைக்குக் காரணமாக இருந்தவர்கள் அங்கு வாழ்ந்து வந்த வெளிர்கள் என்றால் ஞானப் பெருமைக்குக் காரணமாயிருந்தவர் பூம்பொழில் நம்பி என்னும் பெரியவரே ஆவார்.
பூம்பொழில் நம்பியை திருநாங்கூர் அடிகள் என்ற பெயரில் சோழ நாடெல்லாம் அறியும். சமய நாள்களிலும் தத்துவ ஞானத்திலும் பழுத்து பண்பட்ட குணக்கொன்று அவர். காவிரி பூம்பட்டினத்திலிருந்து தொடங்கி நாங்கூருக்குச் செல்லுகிற பெருவழி அவ்வூர் எல்லையுள் நுழையுமிடத்தில் பூம்பொழில் என்றொரு குளிர்ந்த சோலை இருந்தது. அந்தச் சோலையில்தான் முதுபெருங்கிழவரும் துறவியுமாகிய நாங்கூர் அடிகள் வசித்து வந்தார். வயதும் உடலும் அறிவும் முதிர்ந்தாலும் கபடமில்லாத குழந்தை மனம் கொண்டவர் திருநாங்கூர் அடிகள். சோழ நாட்டில் அந்த நாட்களில் சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருந்த சமயவாதிகளும் அறிஞர்களும் புலவர் பெருமக்களும் தம்முடைய மாணவர்கள் என்பதை உணர்ந்திருந்தும் அதற்காக அடிகள் இருமாப்பு அடைந்ததே இல்லை. நேரில் தம்மை புகழுவோரிடமெல்லாம் இயற்கை தான் பெரிய ஆசிரியன், அதனிடமிருந்து நான் எவ்வளவோ கற்றுக்கொண்டேன், இன்னும் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூம்பொழிலில் எத்தனையோ நாட்களாகச் செடிகள் தளிர்விடுகின்றன, அரும்புகின்றன, பூக்கின்றன. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இவை எனக்கு புதுமையாகவே தோன்றுகின்றன. கண்களிலும் மனத்திலும் சலிப்பு தோன்றாமல் பார்த்து என்று கூறுவார். தமது பூம்பொழிலில் ஏதாவது ஒரு செடியில் புதிய தளிரையோ புதிய அரும்பையோ பார்த்துவிட்டால் அவருக்கு ஏற்படுகிற ஆனந்தம் சொல்லி முடியாது. வித்துன்றியிருந்த புதுச்செடி முளைத்தாலும் அவருக்கு திருவிழா கொண்டாட்டம்தான். அப்படி புது தளிரையும் புது அரும்பையும் புதுச்செடியையும் பார்த்து தாம் பேரானந்தம் அடைகிற போது அருகில் இருப்பவர்கள் பேசாமல் வாழாவிருந்தால் உலகத்துக்கு புதிய அழகு ஒன்று உண்டாகியிருக்கிறது. அதை பார்த்து ஆனந்தப்படத் தெரியாமல் நிற்கிறீர்களே. உலகம் உம்முடைய வீடு ஐயா. உம்முடைய வீட்டில் அழகுகள் புதிது புதிதாகச் சேர்ந்தால் உமக்கு அவற்றை வரவேற்று மகிழத் தெரிய வேண்டாமா என்று உணர்ச்சியோடு கூறுவார் அவர். இயற்கை இயற்கை என்று புகழ்ந்து போற்றுவதான் அவருக்கு பேரின்பம். எண்ணிலாத மலர்கள் மலரும் அவ்வளவு பெரிய பூம்பொழிலில் அடிகள் ஒரு பூவை கூட கொய்வதற்கு விடமாட்டார். யாரும் எதற்காகவும் அங்கேயுள்ள பூக்களை பறிக்கக்கூடாது. பூக்கள் இயற்கையின் முகத்தில் மலரும் புன்னகைகள். அந்த புன்னகைகளை அழிக்காதீர்கள், அவை சிரிக்கட்டும், சிரித்துக்கொண்டே மணக்கட்டும் என்று அழகாக உருவகப்படுத்திக் கூறுவார். எத்தனை அரும்பு கட்டினாலும், எத்தனை பூ பூத்தாலும், எத்தனை முறை மணந்தாலும் ஒரே அளவில் அரும்பு கட்டி ஒரே வித உருவில் மலர்ந்து ஒரே வகை மணத்தை பரப்பும் தனித்தனி பூக்களைப் போல் எப்போது பேசினாலும், எதை பற்றி பேசினாலும் சொற்கள் மலரக் கருத்து மணக்கப் பேசும் வழக்கமுடையவர் அடிகள். பட்டு நூலில் துளையிட்ட முத்துக்கள் ஒவ்வொன்றாய் நழுவி இறங்கிச் சேர்ந்து கோத்துக்கொண்டு ஆரமாக ஒன்று படுவது போல் அவருடைய வாயிற் சொற்கள் பிறப்பதும் இணைவதும் பொருள்படுவதும் தனி அழகுடன் இருக்கும். மல்லிகை செடியில் பூக்கும் எல்லா பூக்களுக்கும் மல்லிகைக்கே உரியதான மனம் இருப்பதைப் போல் நாங்கூர் அடிகளின் ஒவ்வொரு சொல்லுக்கும் அவருடைய நாவில் அது பிறந்ததென்பதாலேயே ஓர் அழகு இருப்பதுண்டு. சிறப்பு வாய்ந்த இத்தகைய ஆசிரியர் பெருமகனாரை சந்திக்கச் செல்வதில் எந்த மாணவருக்குத்தான் இன்பமிருக்காது? நீராட்டு விழாவுக்கு முதல் நாள் காலையிலேயே காவிரி பூம்பட்டினத்திலிருந்து நாங்கூருக்கு புறப்பட்டு நீலனாக மறவர் அந்தி மயங்கும் போதில் நாங்கூர் அடிகளின் பூம்பொழிலை அடைந்துவிட்டார். கூடடையடையும் பறவைகளின் ஒலியும் நாங்கூர் அடிகளின் மாணவர்கள் பாடல்களை இறைந்து பாடி மனப்பாடம் செய்யும் இனிய குரல்களும் அப்போதுடோட் பூம்பொழிலில் ஒலித்துக் கொண்டிருந்தன. நீலனாக மறவர் பொழிலுக்கு வெளியிலேயே தம்முடைய தேரை நிறுத்திவிட்டு கழே இறங்கி மேலாடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு பயபக்தியோடு உள்ளே நடந்து சென்றார். கவசமும் வாளும் அணிந்து படைக்கலச் சாலையின் எல்லைக்குள் கம்பீரமாக காட்சியளிக்கும் நீலனாக மறவர் இப்போது எளிய கோலத்தில் தம் ஆசிரியரை தேடி வந்திருந்தார். அவர் உள்ளே சென்றபோது ஆசிரியராகிய நாங்கூர் அடிகள் அந்த பூம்பொழிலிலே இருந்ததொரு பொய்கை கரைமேல் அமர்ந்து நீர்ப்பரப்பில் மலர்ந்து கொண்டிருந்த செங்குமுத மலரை பார்த்துக் கொண்டிருந்தார். நீரின் மேல் தீ மலர்வது போல் செந்நிறத்தில் அழகாக மலரும் அந்த பூவின் மேல் அவருடைய கண்கள் நிலைத்திருந்தன. தமக்குப் பின்னால் யாரோ மெல்ல நடந்து வரும் ஓசை கேட்டும் அவர் கவனம் கலைந்து இரும்பவில்லை. அவருக்கு ஒவ்வொரு அனுபவமும் ஒரு தவம்தான். எதில் ஈடுபட்டாலும் அதிலிருந்து மனம் கலையாமல் இணைந்துவிட அவருக்கு முடியும். பூவின் எல்லா இதழ்களும் நன்றாக விரிந்து மலர்ந்த பின்புதான் அவர் திரும்பிப் பார்த்தார். அதுவரையில் அவருக்கு பின்புறம் அடக்க ஒடுக்கமாக காத்து நின்ற நீலனாக மறவர், அடியேன் நீலநாகன் வந்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார்.
வா அப்பா. வந்து வெகுநேரம் காத்துக் கொண்டிருந்தாயோ? நான் இந்தப் பூவில் தெய்வத்தைப் பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்படியே தியானத்திலும் ஆழ்ந்து விட்டேன். பூ, காய், பழம், மரம், செடி, கொடி, மலை, கடல் எல்லாமே தெய்வம்தான். அவைகளைத் தெய்வமாகப் பார்ப்பதற்கு பழக்கப்படுத்திக் கொண்டால் நிற்குமிடமெல்லாம் கோவில்தான். நினைக்குமிடமெல்லாம் தியானம்தான். பார்க்குமிடம் எல்லாம் பரம்பொருள்தான். இவையெல்லாம் உனக்கு வேடிக்கையாயிருக்கும் நீலனாகா. இத்தனை முதிர்ந்த வயதில் இப்படி நேரமில்லாத நேரத்தில் மரத்தடியிலும் குளக்கரையிலும் கிடக்கிறேனே என்று நீ என்னை எண்ணி வருத்தப்பட்டாலும் படுவாய். ஆனால் எனக்கென்னவோ வயதாக ஆகஸ்ட் இந்த பித்து அதிகமாகிக் கொண்டு வருகிறது. எங்கு பார்த்தாலும் எதைப் பார்த்தாலும் தெய்வமாகத் தெரிகிறது. எந்தச் சிறு அழகைப் பார்த்தாலும் தெய்வத்தின் அழகாகத் தெரிகிறது. தளிர்களில் தெய்வம் அசைகிறது. மலர்களில் தெய்வம் சிரிக்கிறது. மனங்களில் தெய்வம் மணக்கிறது. இவ்வாறு வேகமாகச் சொல்லிக் கொண்டு வந்த அடிகள் முதுமையின் இயலாமையால் பேச்சு தடையிற்று இருமினார். இந்தக் காற்றில் இப்படி உட்கார்ந்திருந்தது உங்கள் உடலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஐயா. வாருங்கள், உள்ளே போகலாம் என்று அவருடைய உடலைத் தாங்கினார் போல் தழுவி உள்ளே அழைத்துக் கொண்டு சென்றார் நீலனாக மறவர். அனுபலவம் அடிகளின் தவக்கூடத்துக்குள் சென்று அமர்ந்த பின் அவர்கள் உரையாடல் மேலே தொடர்ந்தது. நீலனாக மறவர் அடிகளிடம் வேண்டிக் கொண்டார். ஐயா, சென்ற ஆண்டு இந்திரவிழாவின் போது தங்களை சந்தித்தபின் மறுபடியும் எப்போது காண்போம் என்ற ஏக்கத்திலேயே இத்தனை நாட்களை கடத்தினேன். பூக்களிலும் தளிர்களிலும் தெய்வத்தைக் கொண்டு மகிழ்கிற உங்களிடமே தெய்வத்தைக் காண்கிறேன் நான். எனக்கு என்னென்ன கூற வேண்டுமோ அவ்வளவும் கூறியருளுங்கள். அடுத்த இந்திரவிழா வருகிறவரை இப்போது தாங்கள் அருளுகிற உபதேச மொழியிலேயே நான் ஆழ்ந்து மகிழ வேண்டும். இதைக் கேட்டு நாங்கூர் அடிகள் நகைத்தபடியே நீலனாக மறவரின் முகத்தை உற்று பார்த்தார். இத்தனை வயதுக்குப் பின்பு இவ்வளவு மூப்பு அடைந்தும் நீ என்னிடம் உபதேசம் கேட்க என்ன இருக்கிறது நீலனாகா? உனக்கு வேண்டியதையெல்லாம் முன்பே நீ என்னிடமிருந்து தெரிந்து கொண்டு விட்டாய். உன்னைப்போல் பழைய மாணவர்களுக்கு இப்போது நான் கூறுவதெல்லாம் நட்புரைதான், அறிவுரை அல்ல. ஆனால் ஒரு பெரிய ஆசை எனக்கு இருக்கிறது. என்னுடைய எண்ணங்களையெல்லாம் விதைத்துவிட்டு போக ஒரு புதிய நிலம் வேண்டும். அந்த நிலம் முப்படையாததாக இருக்க வேண்டும். நெடுங்காலம் விளையவும் விளைவிக்கவும் வல்லதாக இருக்க வேண்டும். எனக்கு புரியவில்லை ஐயா. இன்னும் தெளிவாகக் கூறலாமே. காவியத்துக்கு நாயகனாகும் குணங்கள் நிறைந்த முழு மனிதனை கவிகள் ஒவ்வொரு கணமும் தேடிக்கொண்டிருப்பது போல் என் ஞானத்தை எல்லாம் நிறைத்து வைக்கத் தகுதி வாய்ந்த ஒரு இளம் மாணவனை தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் சொல்லும்போது நாங்கூர் அடிகளின் குழிந்த கண்களில் ஆவல் ஒளிரும் சாயல் தெரிந்தது. ஏக்கமும் தோன்றியது. அடிகளிடம் வெகு நேரம் தத்துவங்களையும் ஞான நூல்களையும் பற்றிப் பேசிவிட்டு இறுதியாக காவிரிப்பும் பட்டினத்து நிகழ்ச்சிகளையும் கூறினார் நீலனாக மறவர். அருட்செல்வ முனிவர் மறைவு, அவர் வளர்த்த பிள்ளையாகிய இளங்குமரன் இப்போது தன் ஆதரவில் இருப்பது எல்லாவற்றையும் அடிடோட்களுக்கு விவரித்துக் கூறிய போது அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டே வந்தார். நீலனாக மறவர் யாவற்றையும் கூறி முடித்தபின், நீ இப்போது கூறிய இளங்குமரன் என்னும் பிள்ளையை ஒரு நான் இங்கு அழைத்து வர முடியுமா நீலனாகா என்று மெல்லக் கேட்டார் நாங்கூர் அடிகள். அவர் என்ன நோக்கத்தோடு அப்படி கேட்டுறார் என்று விளங்கிக் கொள்ள இயலாவிடனும் நீலனாக மறவர் இளங்குமரனை ஒருநாள் அவரிடம் அழைத்து வர இணங்கினார். மறுநாள் இரவு நீலனாக மறவர் திருநாங்கூரிலிருந்து காவிரி பூம்பட்டினம் திரும்பும்போது அடிகள் மீண்டும் முதல் நாள் தாம் வேண்டிக் கொண்ட அதே வேண்டுகோளை வற்புறுத்தி கூறினார். என்ன காரணமென்று எனக்கே சொல்லத் தெரியவில்லை. நீலனாகா, அந்த பிள்ளை இளங்குமரனை நான் பார்க்க வேண்டும் போல் ஒரு தாகம் நீ அவனைப் பற்றிச் சொன்னவுடன் என்னுள் கிளர்ந்தது. மறந்துவிடாமல் விரைவில் அவனை அழைத்து வாடோட். இளங்குமரனுடைய வீரப்பெருமைக்கு ஆசிரியரான நீலனாக மறவர் இப்போது அந்த இளைஞனின் வாழ்வில் இன்னும் ஏதோ ஒரு பெரிய நல்வாய்ப்பு நெருங்கப் போகிறதென்ற புதிய பெருமை உணர்வுடன் திருதாங்கூரிலிருந்து திரும்பினார். நீரில் மூழ்கிவிட்ட அந்தப் பெண் யாராயிருந்தாலும் அவளை காப்பாற்ற வேண்டும் என்னும் உறுதியான எண்ணத்துடன் இரு கரையும் நிரம்பிட பொங்கிப் பெருகி ஓடும் காவிரி புனலில் இளங்குமரன் தன்னுடைய நீண்ட கைகளை வீசி நீந்தினான். இக்கரையிலிருந்து பார்த்தபோது அவள் இன்ன இடத்தில் மூழ்கியிருக்க வேண்டுமென்று முன்பு குறிப்பாகத் தெரிந்த சுவடும் இப்போது தெரியவில்லை. மூழ்கிய பெண்ணைப் பற்றிய கவனமே இல்லாமல் வாயில் அடங்கிய ஆவலோடும் தங்கள் திறமையை நிரூபிக்கும் ஆசையோடும் மற்ற பெண்கள் நீந்தி முன்னேறிக் கொண்டிருந்தார்கள்.
மிக அருகில் நேர்கிழக்கே கடலோடு கலக்கப் போகும் அவளுடன் ஓடிக்கொண்டிருந்த காவிரியில் நீரோட்டம் மிகவும் வேகமாகத்தான் இருந்தது. தேங்கி நிற்கும் நீர்ப்பரப்பாயிருந்தாலாவது மூழ்கியவளின் உடல் மிதந்து மறைவதை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீரோட்டத்தின் போக்கில் கிழக்கே சிறிது தொலைவு அந்த பெண் இழுத்துக் கொண்டு போகப்பட்டிருப்பாளோ என்ற சந்தேகம் இளங்குமரனுக்கு ஏற்பட்டது. உடனே அவள் மூழ்கின துறைக்கு நேரே கிழக்கு பக்கம் சிறிது தொலைவு வரை நீந்தினான் இளங்குமரன். நினைத்தது வீண் போகவில்லை. அவன் நீந்தக் கொண்டிருந்த இடத்திலிருந்து ஒரு பனைத்துருத்தில் விரிந்த கருங்கூந்தலோடு எழுந்தும் மூழ்கியும் தடுமாறித் திணறும் பெண்ணின் தலை ஒன்று தெரிந்தது. கணத்துக்கு கணம் அந்த தலைக்கும் அவனுக்கும் இடையிலிருந்த நீர்ப்பரப்பின் தொலைவு அதிகமாகிக் கொண்டு வந்தது. அவன் தன் அற்றலையெல்லாம் பயன்படுத்தி எவ்வளவோ வேகமாக நீந்தியும் கூட விரைந்தோடும் நீரின் ஓட்டம் அவளை இன்னும் கிழக்கே இழுத்துச் சென்று கொண்டிருந்தது. கடலும் காவிரியும் கலக்குமிடம் நெருங்க நெருங்க ஆழமும் அலைகளும் அதிகமாயிற்றே என்று தயங்கினாலும் இளங்குமரன் தன் முயற்சியை நிறுத்திவிடவில்லை. பூம்புகார் போல் பெரிய நகரத்தில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவிக் கொள்வதற்கே வாய்ப்பு குறைவு. அப்படியிருந்தும் அரிதாக ஏற்பட்ட ஓர் உதவியைச் செய்யாமல் கைவிடலாகாது என்பதான் அப்போது இளங்குமரனின் நினைப்பாக இருந்தது. முகம் தெரியாத அந்த பெண்ணை காப்பாற்றி கரை சேர்த்து அவளுடைய பெற்றோரில் ஒப்படைக்கும் போது அவர்கள் அடையும் மகிழ்ச்சியை கற்பனை செய்து கொண்டே பாய்ந்து நீந்தினான் அவன். நகரத்து மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு நீராட்டு விழா முடிந்து திரும்பும்போது பெண் காவேரியில் மூழ்கி மாண்டதற்காக அழுது புலம்பும் பெற்றோருடைய ஓலம் ஒன்றும் காவிரி கரையில் இருந்து ஒலிக்கக்கூடாது என்பதுதான் அவன் ஆசை. இதோ அந்த ஆசையும் நிறைவேறிவிட்டது. அருகில் நெருங்கி அவளுடைய கூந்தலை எட்டிப்பிடித்து விட்டான் இளங்குமரன். அவளுடைய கூந்தல் மிகப் பெரிதாக இருந்ததனால் அவளை இழுத்து பற்றிக் கொள்ள இளங்குமரனுக்கு வசதியாயிருந்தது. தன் உடலோடு இன்னோர் உடலின் கனமும் சேரவே நீந்த விடாமல் நீரோட்டம் அவனை இழுத்தது. மேகக்காடு போல் படர்ந்த நறுமணத் தைலம் மணக்கும் அந்த பெண்ணின் கூந்தல் அவளுடைய முகத்தை மறைத்ததோ தன்றி அவனுடைய கண்களிலும் வாயிலும் சரிந்து விழுந்து தொல்லை கொடுத்தது. எதிரே பார்த்து நீந்து பயனில்லை. நீரோட்டத்தை எதிர்த்து மேற்கு பக்கம் நீந்தனால்தான் காவிரி துறைகளில் ஏதாவதொன்றின் அருகே கரையேறி மீள முடியும். கிழக்கே போகப் போக கடல் நெருங்கிக் கொண்டிருந்தது. நீரும் உப்பு கரிக்கத் தொடங்கியது. ஆழம் அதிகமாவதோடு முதலைகளினால் பெரும் எதிர்ப்பும் கிழக்கே போகப் போக மிகுதியாகிவிடுமே என்று எண்ணி நடுக்காவிரியில் தத்தளித்தான் இளங்குமரன். செய்வதற்கு ஒன்றும் தோன்றவில்லை. இந்தச் சமயம் பார்த்து மழையும் பெரிதாகப் பெய்யத் தொடங்கியிருந்தது. நாற்புறமும் பனி மூடினாற் போல மங்கலாகத் தெரிந்ததே தவிர ஒன்றும் தெளிவாகக் காண முடியவில்லை. மேகங்கள் தலைக்கு மேல் தொங்குவது போல கவிந்து கொண்டன. காற்று வெறி கொண்டு வீசியது. அலைகள் மேலெழுந்து சாடின. உயிர்களை எல்லாம் காக்கும் காவிரி அன்னை தன் உயிரையும் அந்த பேதைப் பெண்ணின் உயிரையும் பலிகொள்ள விரும்பிவிட்டாளோ என்று அவநம்பிக்கையோடு எண்ணினான் இளங்குமரன். நீரோட்டம் இழுத்தது. உடல் தளர்ந்தது. பெண்ணின் சுமை தோளில் அழுத்தியது. கால்கள் நிலை நீச்சம் இயலாமல் சோர்ந்தன. நம்பிக்கை தளர்ந்தது. ஆனால் காவிரி அன்னை இளங்குமரனை கைவிட்டு விடவில்லை. சிறிதளவு சோதனைதான் செய்தான். இழக்கு நோக்கி நீரோட்டத்தோடு நீரோட்டமாக கவனிப்பாரின்றி மிதந்து வந்த படகு ஒன்று இளங்குமரனுக்கு டோட் மிக அருகில் நெருங்கிச் சென்று கொண்டிருந்தது. படகில் யாரும் இருப்பதாகத் தெரியவில்லை. நீராட்டு விழா ஆரவாரத்தில் படகுக்குரியவர்களின் கவனத்தை மீறி அறுத்துக்கொண்டு வந்த அனாதைப் படகு போல் தோன்றியது அது. பலன்கொண்ட மட்டும் முயன்று ஒரு கையால் அந்த பெண்ணின் உடலை பற்றிக் கொண்டு இன்னொரு கையை உயர்த்திப் படகைப் பற்றினான் இளங்குமரன். நீரின் வேகம் அவனையும் படகையும் சேர்த்து இழுத்தது. அவனும் விடவில்லை. படகும் அவன் பிடித்த சுமை தாங்காமல் ஒரு பக்கமாகச் சாய்ந்தது. அரை நாழிகை நேரம் படகோடும் நீரோட்டத்தோடும் போராடி முயன்று எப்படியோ தன்னையும் அந்த பெண்ணையும் படகுக்குள் ஏற்றிக்கொண்டான் இளங்குமரன். படகுக்குள் ஏற்றிக்கொள்ள மட்டும்தான் அவனால் முடிந்ததே ஒழிய கடலை நோக்கி ஓடும் படகை எதிர்த்திசையில் காவிரி துறையை நோக்கி மறித்துச் செலுத்த முடியவில்லை. அப்போதிருந்த காற்றிலும் மழையிலும் நீர்ப்பிரவாகத்தின் அசர வேகத்திலும் அப்படி எதிர்ப்புறம் படகைச் செலுத்துவது முடியாத காரியமாக இருந்தது. காவிரி கடலோடு கலக்கும் சங்கமுகத்தை நோக்கி வெறிகொண்ட வேகத்தில் இழுத்துக் கொண்டு போயிற்று அந்த படகு.
படகு சென்ற வேகத்தினாலும் அலைகளின் அசைப்பினாலும் உள்ளே கிடத்தியிருந்த பெண்ணின் தலை படின் குறுக்கு மரச்சட்டத்தில் மோதி இடிக்கலாயிற்று. இளங்குமரனின் உள்ளம் இதைப் பொறுத்துக் கொள்ள முடியாமல் வருந்தியது. அந்தப் பெண்ணின் தலையை மெல்லத் தூக்கித் தன் மேலங்கியை கிழத்தி மடித்து அவள் தலைக்கு அணைவாக வைத்தான். அவள் தலை மோதி இடிப்பது நின்றது. பெருமழை பெய்யவே மழைநீர் படகில் சிறிது சிறிதாகத் தேங்கலாயிற்று. மிகச்சிறிய அந்த படகில் இருவர் சுமையுடன் நீரும் தேங்குவது எவ்வளவு பயப்படத்தக்க நிலை என்பதை எண்ணியபோது இளங்குமரன் தனக்கிருந்த சிறிதளவு நம்பிக்கையையும் இழக்கத் தொடங்கியனான். மனம் உறுதி குன்றியது. காவிரி கடலோடு கலக்குமிடம் நெருங்க நெருங்க படரசின் ஆட்டம் அதிகமாயிற்று. அலைகளும் சுழிப்புக்களும் படகை மேலும் ஈமும் ஆட்டி அலைத்தன. படகின் உள்ளே தேங்கிய நீரை முடிந்தவரை அப்புறப்படுத்த முயன்று மேலும் மேலும் நீர் சேர்ந்து கொண்டிருந்ததும் புயலில் உதிர்ந்த அரசிலையாக படகு அலைப்பட்ட போது மனித நம்பிக்கைகள் குன்றியவனாக 2 கைகளையும் மேலே தூக்கிக் கூப்பினான் இளங்குமரன். பூம்புகாரைக் காக்கும் தெய்வமே, சம்பாபதித் தாயே, என்னையும் இந்த அபலைப் பெண்ணையும் காப்பாற்று. நான் இன்னும் நெடுங்காலம் வாழ ஆசைப்படுகிறேன். என்னை அழித்துவிடாதே, என் அசைகளை அழித்துவிடாதே என்று மனமுருக வேண்டிக் கொள்வதைத் தவிர வேறு முயற்சி ஒன்றும் அப்போது அவனுக்கு தென்படவில்லை. 36 இன்ப விழிகள் 2 ஊன்றிக் காலமே நெருங்கி வந்து விட்டதோ என அஞ்சினான் இளங்குமரன். கழை அலை அலையாக நீர்க்கடல், மேலே அலை அலையாக மேகக்கடல், நெடுந்தொலைவுக்கு அப்பால் நீயிருப்பது போல் தெரிந்து இல்லாததாய் முடியும் தொடுவானம் இப்போது தெரியவில்லை. தன்னையும் தன்னால் காப்பாற்றப்பட்டவளையும் இருவருடைய உயிர்களையும் பற்றியே நம்பிக்கையையும் அதன் விளைவுகளையும் தெய்வத்தினிடம் ஒப்படைத்துவிட்டு படகினுள் சோர்ந்து ஒடுங்கிப் போய் விற்றிருந்தான் இளங்குமரன். காலையா நண்பகலா மாலையா என்று பொழுதைப் பற்றியே தெரிந்து கொள்ள இயலாதபடி மழை மூட்டத்தில் சூழ்ந்து பொய்யிருள் ஏமாற்றிக் கொண்டிருந்தது. பொழுதும் அந்த பொய்யிருளில் மறைந்திருந்தது. இளங்குமரன் இருந்த படகு சங்கமுகத்தை கடந்து பல நாழிகை தொலைவு கடலுக்குள் அலைந்து தரிந்தாகிவிட்டது. காவிரியின் சங்கமுகத்துக்கு கிழக்கே தொலைவில் நடுக்கடலுள் கப்பல் கரப்பு என்ற ஒரு திடல் இருந்தது. மண் திடலாகச் சிறிய மலை போன்று உயர்ந்து தோன்றும் மேட்டு நிலத்தவ அது. தென்னை மரங்கள் நெருக்கமாகச் செழித்து வளர்ந்து தோன்றும் அந்த தீவு குன்றம் நீலக்கடலின் இடையே மரகத பச்சை மலை போல் அழகாய் தெரியும். சங்கமுகத்திலோ அதற்கு அருகில் உள்ள பகுதிகளிலோ நின்று கடலுள் பார்த்தால் நன்றாகத் தெரியக்கூடிய அந்த தீவும் மழை மூட்படத்தினால் இன்று தெரியவில்லை. காவிரியிலும் கடற்பரப்பினுள்ளும் இவ்வாறு அமைந்திருந்த நிலத்திடல் கழுக்குத் துருத்து என்று பெயரிட்டிருந்தார்கள். இத்தகைய தன் மணல் துருத்திகளும் தாம்பவுந்துறைகளும் நீர்ப்பரப்பைச் சூழ்ந்த பெரிய பெரிய சோலைகளுக்கு நடுவே அமைக்கப்பட்ட படப்பை என்னும் வேநீர் காலத்து வீடுகளும் காவிரி பூம்பட்டினத்தைச் சுற்றி மிகுதியாக இருந்தன. அவற்றில் ஏதாவது ஒன்றின் அருகேயாவது தன் படகு ஒதுங்காதா என்று எண்ணித் தவித்தான் இளங்குமரன். படகு நெடுங்கடலுக்குள் சென்று விட்டபின் இப்படி எண்ணித் தவிப்பதற்கும் வழியில்லாமற் போயிற்று. இனிமேலும் நாம் தப்பி உயிர் பிழைக்க வழியிருக்கிறது என்று அவன் இறுதியாக நம்பிக்கொண்டிருந்த ஒரே இடம் கப்பல் கரப்பு என்னும் தீவுத்திடல்தான். கடற்கரையோரங்களில் விற்கும் பரதவர்களும் துறைமுகத்துக்கு வந்து போகும் கப்பல்களின் மீகாமுகர்களும் ஒரு காரணத்துக்காக அந்த தீவை கப்பல் கரப்பு என்று அழைத்தார்கள். காவிரி பூம்பட்டினத்திலிருந்து புறப்பட்டுச் செல்கிற கப்பல்களை கரையிலிருந்து பார்க்க முடிந்த கடைசி எல்லை அந்த தீவுதான். அதற்குப் பின் தீவின் தோற்றமே கப்பல்களை கண் பார்வைக்கு தென்படாமல் மறைத்துவிடும். அதுபோல வெளிநாடுகளிலிருந்து காவிரி பூம்பட்டினத்துக்குள் நுழையும் கப்பல்களும் கப்டோட்பல் கரப்பு தீவுக்கு இப்பால் புகுந்ததும் அந்த பக்கத்திலிருந்து காண்பவர்களுக்கு தோற்றம் மறைந்துவிடும். அப்படி கப்பல்கள் கண்பார்வைக்கு மறைய காரணமாயிருந்த